வணக்கம் எல்லாத்துக்கும். நம்ம இத்தனை நாள் ஆவலோடு எதிர்பார்த்த டிஎன்இஏ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக தெளிவுபடுத்திக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிஎஸ்சி, ஐடி, இசிஇ இந்த 3 பிரான்ச்சை மட்டும் பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் செஞ்சிடுறீங்க. ஆனால் டிஎன்இஏவில் இதை தாண்டி நிறைய நல்ல பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. சில பிரான்ச்சஸ்க்கு காம்படிஷன் கூட ரொம்ப குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் பிளேஸ்மெண்ட்டு கிட்டத்தட்ட ரொம்பவே ஹையாக இருக்கும். கிட்டத்தட்ட 95% வரைக்கும் சில பிரான்ச்சஸ்க்கெலாம் பிளேஸ்மெண்ட் இருக்கும். உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவில் டிஎன்இஏ 2026 இருக்கிற முக்கியமான இன்ஜினியரிங் பிரான்ச் கேட்டகரிஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல எளிமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட முடிவில் எனக்கு எந்த பிரான்ச் கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே ஷார்ட் லிஸ்ட் செய்ய முடியும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிரான்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு ஐடி கேட்டகரி. இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிற கேட்டகரி. இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கிடையாது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடின்னு சொல்கிறது, பிளாக் செயின், இன்டெகிரேட்டட் எம்டெக், அதாவது 5 இயர்ஸு மாஸ்டர்ஸ் டிகிரிஸோட கம்ப்யூட்டர் சயின்ஸில் வர்றது. இப்படி பல பிரான்ச் கோர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சிஎஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதே இது சிஎம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங்கு எல்லாமே ஒரே கோர்ஸு, ஒரே சிலபஸ், ஒரே கிளாஸ் தான். பட் செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது யாருக்கான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோடிங் படிக்கிறதுல ரொம்ப ஆசை, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஃபீல்ட் கோர்ஸஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், க்ளவுடு, சைபர் செக்யூரிட்டி, வெப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான ஐடி கேரியர்ஸ்க்கு செல்ல விரும்புவங்களுக்கு இது ரொம்ப பொருத்தமான கேட்டகரி. இன்னொரு முக்கியமான விஷயம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது சிஎஸ் மட்டும் போடாமல் இந்த ரிலேட்டட் பிரான்ச்சஸையும் சேர்த்தா சீட் கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங். இதெல்லாம் பார்க்குறது ஏஐ அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்பவே பயங்கர பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சு. ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸு இதெல்லாம் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், ஐஓடி, இப்படி பல வேரியேஷன்ஸ் இருக்குது. இதுலேயேவும் ஏஐ அப்படிங்கிற பேர் இருக்கிறதுனாலேயே எல்லா காலேஜ்லேயும் குவாலிட்டி ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஃபேக்கல்ட்டி, லேப், பிளேஸ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம காலேஜை செலக்ட் பண்ணணும். ஏஐ, மிஷின் லேர்னிங், என்எல்பி, கம்ப்யூட்டர் விஷன், இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக எடுக்க வேண்டிய பிரான்ச் இதுதான். ஏஐயில் வர்ற புது புது தகவல்களை பற்றி நான் நிறைய வீடியோஸும் ஃப்யூச்சரில் போடுவேன். ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் இது ரிலேட்டடாக. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற பிரான்ச்சு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது இசிஇ. அதாவது ட்ரிபிள்-இ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை ஹை வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இசிஇ அப்படிங்கிறத நீங்கள் லோ வோல்டேஜ்னு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இசிஇ, விஎல்எஸ்ஐ, எம்பெட்டட் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இன்டர்ரிலேட்டட் தான். இந்த கேட்டகரியில் பர்டிகுலராக செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி காரணமாக விஎல்எஸ்ஐ அண்டு எம்பெட்டட் சிஸ்டம் இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு தற்போது நல்ல டிமாண்டு உருவாகிட்டே வருது. இதனுடைய ஜாப் க்ரோத் ரேட்டும் ரொம்ப ஹையாக ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹார்ட்வேர்ஸும் சாஃப்ட்வேர்ஸும் சேர்ந்து நீங்கள் வேலை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப பொருத்தமான ஒரு ஆப்ஷன் அமையும். இதில் நிறைய பிரான்ச் கோர்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக பார்த்து போடுங்க. விஎல்எஸ்ஐக்கு 2 கோர்ஸ் இருக்குது. ஒன்று இவி அப்படின்னு சொல்லுவாங்க, இஎல். இது ரெண்டுமே விஎல்எஸ்ஐக்கான கோர்சஸ் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இது ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பிரான்ச்சு, ஹை வோல்டேஜ். இந்த பிரான்ச்சை பற்றி இனி நிறைய மிஸ்கன்செப்ஷன் நம்ம எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது. ஆனால் பர்டிகுலராக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் க்ளவுட், பவர் சிஸ்டம்ஸ், அப்புறம் பர்டிகுலராக சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பிரான்ச்சு தான் பெஸ்ட் பிரான்ச் உங்களுக்கு. இந்த எல்லா துறையிலுமே இந்த பிரான்ச்சுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோர் இன்ஜினியரிங்கில் ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவா ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கன்சிடர் செய்யணும். இதற்கான பெஸ்ட் காலேஜஸையும் நான் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு சில வருடங்களாக இந்த பிரான்ச்சுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் 100% ஒரு சில காலேஜில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை எடுங்க. அடுத்தது மெக்கானிக்கல் அண்டு அலைடு. இது ஒரு எவர்கிரீன் ஃபீல்டுன்னே சொல்லலாம்.
இந்த கேட்டகரி கீழே ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. அதை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம், மெக்கட்ரானிக்ஸு, ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இண்டஸ்ட்ரி 4.0, இப்போ இண்டஸ்ட்ரி 5.0க்கெலாம் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷனு, ரொபோட்டிக்ஸ், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி செக்டரில் ஸ்ட்ராங்காக கேரியர் பில்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் உங்களுக்கு சரியான ஆப்ஷன். ஒருவேளை உங்களுக்கு இந்த டாப் டியர் காலேஜஸ் லைக் பிஎஸ்ஜி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சிஇஜி, எம்ஐடி, இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கோர்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் தவறாமல் எடுங்க. கண்டிப்பாக நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டியர் 1 காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரான்ச்சை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். டியர் 1 காலேஜில் எல்லா பிரான்ச்சஸுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டியர் 2 பொறுத்த மட்டும்தான் நம்ம பிரான்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ டியர் 1ல் நீங்கள் உங்கள் பிரான்ச் சாய்ஸஸ்லாம் கொஞ்சம் வைடராக வச்சுக்கோங்க. அடுத்தது சிவில் அண்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். இது ரொம்பவே ஒரு அண்டர் ரேட்டட் பிரான்ச்னு சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே சிவில் கிடையாது, இதில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கும் சிவில் இன்ஜினியரிங் கீழே தான் வரும். என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் அதுவும் சிவில் கீழே தான் இருக்கும். இது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா பிளானிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியோட ஒரு டைப் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் இருக்குது. இது ரொம்பவே சூப்பரமான கோர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து இந்த கோர்ஸுக்கெலாம் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. இந்த மாதிரி பல பிரான்ச்சஸ் இதில் இருக்குது. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வாட்டர் ரிசோர்ஸஸ், இந்த மாதிரியான துறைகளில் வேலை செய்ய விரும்புகிறவங்களுக்கு இதில் வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன். இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாங்க, நீங்கள் கேட் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இது தவிர்த்து ப்ரைவேட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த சிவிலை 100% பிளேஸ்மெண்ட்லேயே எடுத்துக்கிறாங்க. அடுத்தது கெமிக்கல் அண்டு ப்ராசஸ் இன்ஜினியரிங். இது வந்து கெமிக்கல் கேட்டகரி கீழே வரக்கூடியது. இதில் வந்து நிறைய ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பெட்ரோலியம் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, பார்மசூட்டிக்கல் இருக்குது, பாலிமர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இப்படி ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. பர்டிகுலராக இங்கே மென்ஷன் பண்ணணும் என்னென்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த செக்ரி காரைக்குடியில் இருக்கிறதுல எலக்ட்ரோ கெமிக்கல் இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே நீஷான ஒரு கோர்ஸு. அதெல்லாம் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக எடுங்க. நீங்கள் ஒரு வேளை பெரிய தோட்டம் வச்சுருக்கீங்க, நாளைக்கு பின்னாடி உங்கள் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸ், கெமிக்கல் மேனுஃபேக்சரிங், ஃபார்மா கம்பெனிஸ், இந்த மாதிரி செக்டர்லாம் இதுக்கு நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். முக்கியமாக அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே இருக்கிற காலேஜில் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ரொம்ப கொடுக்குறாங்க. ஸோ அந்த காலேஜ் உங்களுடைய லோ கட் ஆஃப்கே கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது பயோடெக்னாலஜி அண்டு பயோமெடிக்கல். இன்ஜினியரிங் இல்லைன்னா மெடிக்கல் அப்படிங்கிற காலம் போய் இன்ஜினியரிங்லேயே சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஏ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற காலமும் போய் பர்டிகுலராக ரொம்ப நீஷான ஒரு ஏரியாவில் வந்த ஃபீல்ட்ஸ்லாம் இதெல்லாம். அதாவது மெடிக்கல் ஃபீல்டு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான பிரான்ச்சஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருப்பீங்களா, இந்த சிடி ஸ்கேனு, அப்புறம் எக்ஸ்ரே, இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறது வந்து இந்த மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தான் பண்ணுவாங்க. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரானிக்ஸு ப்ளஸ் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐஓடி சென்சார்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது ஒரு விதமான ஒரு இதுதான். அதே மாதிரி பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த பிரான்ச்சஸ்லாம் இதில் வந்து பார்க்கலாம். இந்த ஜிஇ ஹெல்த் கேர், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் உங்களை நிறையவே ரெக்ரூட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் படித்தவங்களை டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே மெடிக்கல் ஃபீல்டு கிடையாது. மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு, மெடிக்கல் டிவைசஸ், பயோடெக் ரிசர்ச், ஹெல்த் கேர் டெக்னாலஜி, இப்படி நிறைய கேரியர் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது டிசைன், ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல். தமிழ்நாட்டோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி உலக அளவில் ரொம்ப பெருசு. ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, டிசைன், இந்த மாதிரி பிரான்ச்சஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. இந்த செக்டரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரான்ச்சஸை ஓவர்லுக் செய்யாதீங்க. இந்த டிகிரி முடித்தவங்களை வந்து நிறைய கம்பெனிஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது போத்தீஸ், ரேமாண்ட், அரவிந்த் மில்ஸ், இப்படி நிறைய கம்பெனிஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஓனாக ஆண்டர்ப்ரனராக ஆகியாகவும் பார்த்துருக்கேன் நான். அடுத்தது தனித்துவமான கோர்சஸ், ஸ்பெஷாலிட்டி இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே தனித்துவமான கோர்சஸ், எங்கேயுமே நிறைய இடத்துல ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க, மைனிங் இன்ஜினியரிங் சிஇஜி கேம்பஸில் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ்.
ரொம்ப கம்மியான கட் ஆஃப்கே கிடைக்கும். ஆனால் 95% உங்களுக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி அடுத்தது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதுவுமே வந்து சிவில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். இதுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 75% உங்களுக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும். சேம் ஃபார் பிரிண்டிங் அண்டு பேக்கேஜிங் டெக்னாலஜி. அதுலேயுமே வந்து ஐடிசி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு உங்களை வந்து எடுத்துப்பாங்க. முக்கியமாக நான் சொல்கிறது வந்து மெட்டலர்ஜி. இந்த மெட்டலர்ஜி கோர்ஸ்லாம் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 6 காலேஜஸ் மட்டும்தான் ஆஃபரே பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் படித்தவங்களுக்குலாம் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஃபுட் டெக்னாலஜி படித்து அப்ராடில் போய் செட்டில் ஆனவங்களே நான் பார்த்துருக்கேன். நீங்களே ஓனாக கூட ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல நீஷ் பிரான்ச்சஸ் நம்ம டிஎன்இஏல இருக்குது. காம்படிஷன்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இந்த மாதிரி பிரான்ச்சஸ்க்கு. அதனால் இந்த செக்டரில் ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டான கேரியர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரான்ச்சஸையும் ஷார்ட் லிஸ்ட் செஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது டிஎன்இஏ 2025 அந்த பிடிஎஃப் லிஸ்ட்டுக்கும் டிஎன்இஏ 2026 பிடிஎஃப் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த 2025 2026 ஒரு 3 காலேஜஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் செய்யும்போது காலேஜ் புதிதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து உடனே தேர்வு செஞ்சிட வேணாம். ஃபேக்கல்ட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட், லொக்கேஷன், லேப் ஃபெசிலிட்டி, பிளேஸ்மெண்ட் பிளான்ஸு இதெல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம காலேஜை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே ஒரு ஓவர்வியூ மட்டும்தான். பிரான்ச்சோட பேரை பார்த்து மட்டும் டெசிஷன் எடுக்காதீங்க. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் சிலபஸ் எல்லாம் வெவ்வேறாக தான் இருக்கும். கேரியர் பாத்ஸும் வெவ்வேறாக இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ் வாய்ப்புகளும் வேறு மாதிரியாக தான் இருக்கும். பிளேஸ்மெண்ட் ட்ரெண்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதனால் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களுடைய லாங் டேர்ம் கோல் இதெல்லாம் பார்த்து பிரான்ச்சை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரே பிரான்ச்சை 100 காலேஜஸில் போடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச கேரியர் கேட்டகரியில் இருக்கிற ரிலேட்டட் பிரான்ச்சஸையும் சேருங்க. இதுதான் சீட் கிடைக்கும் வாய்ப்பையும் கேரியர் ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகரிக்கும். உங்கள் கட் ஆஃப் மற்றும் ரேங்க்குக்கு ஏற்ற ட்ரீம் ரியலிஸ்டிக் சேஃப் காலேஜை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா jinsight/TNEA அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் அதனுடைய ப்ரெடிக்டரை யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏ தொடர்பான அனைத்து அப்டேட்ஸ்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.